சித்தத்தை கேட்கணும்யா. இந்த பிள்ளைய நான் பார்க்குறேன், ஜெபம் பண்ணுறேன். இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணு பார்க்க வந்து அன்னைக்கு இருந்த அதே அமைதி இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இருக்குது. ஒரு அமைதியாக ஒரு சாந்தமான முகத்தை காட்டுவாங்க. அன்னைக்கு தான் மாப்பிள்ளை ஏறெடுத்து பார்க்கறதுக்கு தயங்குவாப்பில், பொண்ணும் மாப்பிள்ளை முகத்தை என்ன ஒரு தயக்கம். எல்லாம் கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நெருக்கப்படுகிறேன், ரொம்ப நெருக்கப்படுறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ ஒன்று சொன்னால் 4 வார்த்தை பின்னாடியே பேசுறது. அல்லேலூயா. நீ ஒரு ஐடியா கொடுத்தா 10 ஐடியா அங்கிருந்து வர்றது. எல்லாத்தையும் பார்த்தேன்னா தேவசித்தம் இருக்கா இல்லையான்னு பார்க்கலே. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் கிருபையாய் தப்பித்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல பையன் நல்ல பையன் நல்ல பையன். சர்ச்சில் வந்து எல்லா வேலையும் எல்லாம். என்கிட்ட ஒரு பையனை பற்றி கேட்டாங்க. அப்போ இந்த பையன் எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு கேட்டதுக்கு ஒரே வார்த்தை சொன்னேன், என் கண்ணு முன்னாடி நல்ல பையன், எனக்கு கண்ணுக்கு தெரியாமல் என்ன பண்ணுறானோ எனக்கு தெரியாதுன்ட்டு. எதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்? கேட்ட உடனே ஒரே வார்த்தை, பொண்ணுங்க பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்கன்னா என் பொண்ணை கட்டி கொடுக்குறேன், என் வார்த்தையை நம்பி. நான் சொன்னேன், என் கண்ணுக்கு முன்னாடி அவன் நல்லவங்க, என் கண்ணு முன்னாடி சோத்திரம் போடுவான், கீழே உட்காருவான், என் ஷூவை கழட்டி விடுவான், எல்லாம் ஓகே. ஆனால் என் கண்ணுக்கு மறைவன் என்ன பண்ணுறான்றது எனக்கு தெரியாது. அது தேவனுக்கு தான் வெளிச்சம், பார்த்துக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வந்து அர்த்தராத்திரியில் பிரச்சனை, வீட்டுக்கு வா பாஸ்டர் நீ சொல்லி தானே கட்டினேன்னு சொல்லி நம்ம இழுக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் பண்ணுறதுலையும் பெரிய தப்பு என்ன தெரியுமா? இந்த கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து மட்டும் விட்டுறக்கூடாது. விட்டீங்க செத்தீங்க. அந்த வீட்டில் பாத்திரம் கீழே விழுந்தாலும் பார்த்தவர் தான் போகணும். அந்த வீட்டில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே போய் நிற்கணும். என்ன பிரச்சனை, எல்லா போராட்டத்துக்கும் இந்த பார்த்து வச்சாரு பாருங்க நடுவில் மீடியேட்டரு, அங்கேயும் போகணும் இங்கேயும் போகணும். இவங்கிட்ட பேசினா இவன் வெட்டுவான், அவனை பற்றி அவன் வெட்டுவான், மாற்றி மாற்றி. என்ன வழி இல்லாமல் இதுக்கு தான் பார்க்கவே கூடாது. தேவ சித்தம் எதுவோ பார்ப்போம், ஜெபம் பண்ணுவோமா, கர்த்தர் நடத்துவார், அவ்வளோதான். என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ நீங்கள் எவ்வளோ சர்ச்சுக்கு போகிறீங்க, எவ்வளோ பேரை பார்க்குறீங்க. பார்க்குறந்தா பழகிறந்தா பேசுகிறந்தா அதோடு அவ்வளோதான். நான் எதையும் மைண்டில் கொண்டு போகிறதில்ல திரும்ப, அதோட மறந்துடுறது. அடுத்த ஊழியம் தான் நம்ம மேட்ரு, நம்ம மைண்டில் இருக்கிறது. நிதானித்து தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். ஒரு பொருள் வாங்குறீங்களா, தேவ சித்தத்தின்படி வாங்கு. ஒரு பொருளை வாங்குறோமா, தேவனுடைய சித்தம் இருக்குதா, இதை வாங்குறதுல தேவ சித்தம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி விரும்பி வாங்கு. நான் 2வது என்னுடைய கார் மாற்றும் போது ஒரு நாள் காலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, உன் காரை மாற்று அப்படின்னு. காரை மாற்றுன்னு சொல்ல உடனே எனக்கு ஒரே டென்ஷன். ஆண்டவரே, இந்த கொஞ்சம் அமௌண்ட் கட்டுறதுக்கே நான் படாத பாடுபட்டு வாரம் முழுக்க பிரசங்கம் பண்ணாலும் கட்ட முடியாது, அதுலேயும் கடனை உடனே வாங்கி தான் கட்டி இந்த டியூவெல்லாம் அடைக்கிறேன், காரை மாற்ற சொல்கிறீரே சாமி. அந்த காரில் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொடுத்துட்டு வாங்கும்போது என் வீட்டில் ஒரே இன்னைக்கு நல்ல காலம் வரல, இப்போ ஒரே பேச்சு, இதெல்லாம் தேவையா, இப்போ கார் வேணுமா, அது வேணுமா, இதை வேணுமா, அதை வேணுமா, இதை வேணுமான்னு சொல்லி ஏகப்பட்ட பேச்சு. நானும் யோசித்து பார்த்தேன், என்னடா இது, இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் கரெக்டாக தான் இருக்குது. ரொம்ப லக்ஸுரியாக வாழணும்னு நினைக்காத, ரொம்ப அப்படி இருக்குன்னு நினைக்காத, ஆச்சா பூச்சி எல்லா அட்வைஸும் கேட்டு முடிச்சிடறேன். ஆனால் மாறியாச்சு. இப்போது கடைசியாக வந்தப்போ கேட்குறாங்க, எப்படி டியூ கட்ட போகிறீங்க, எப்படி டியூ கட்ட முடியும், எப்படியா? நான் சொன்னேன், அந்த வண்டிக்கு ஒருத்தர் கட்டுறதுக்கு உயிரோடு என் கூட இருந்தாருன்னா இந்த வண்டிக்கும் கட்டி முடிப்பார், அவ்வளவுதான் என் விசுவாசம். காரை கொண்டு வந்தாச்சு, வீட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்துறோம். உடனே இன்னைக்கு சொல்கிறேங்க, அந்த அழகா ஒரு நாள் கூட ஸ்கிப் ஆகாமல், ஒரு மாதம் கூட பவுன்ஸ் ஆகாமல் கரெக்டாக கர்த்தர் அந்தந்த டேட்டில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதையும் தள்ளி வேற எடுத்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா சொல்கிறேன்? கர்த்தருடைய சித்தத்தை கேட்டு பழக வேண்டும். படிக்கிறோம், என்ன படிக்கிறதுலே தெரியாது, இஷ்டம் போல யோசிக்கிறது, நான் என்ன செய்யட்டும், என்ன இடத்துக்கு போகட்டும், நீர் என்னோடு கூட பேசணும்னு ஜெபம் பண்ணி கேட்டு போய் பாருங்க, உன் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிக்க கேட்போம். இப்போ முதலாவது 600 பேர் கூட இப்போ என்ன பண்றாரு? தாவீது முதலாவது போன வசனத்துல பார்க்கும்போது பின் தொடரட்டுமா வேணாவான்னு கேட்டாரு. அடுத்த ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். அடுத்தது அவன் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா?
வாக்கு தத்தத்தை நம்பினான். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை நம்பினான். இன்னைக்கு நம்ம எதை நம்புறோம்? நெருக்கத்தின் நேரத்தில் ஒரு வாக்கு வரும். என்ன வரும்? நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். ஆனா 2ஆம் தேதியே கடன்காரன் எங்கடா இருக்கிறா நம்ம சூழ்நிலை மாறும். வாக்கு தத்தம் வந்த உடனே அடுத்த நிமிஷமே அதுக்கு அடுத்தது எதிர்மறையா ஒன்று நடக்கும் நம்ம வாழ்க்கையில. ஆனால் இந்த தாவீதுடைய வாழ்க்கையில எல்லாம் போன பிறகு அவன் நம்பினது எது தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரமே நம்பினான். திருப்பி கொள்ளுவாய் என்று ஒருவர் சொன்னார் என்று சொன்னதுதான். உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொன்னதுதான். உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுவாரே ஆனால் சொன்னதுதான். உன்னை வாழ வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தால் நிச்சயம் வாழ வைப்பார். உன்னை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தால் நிச்சயம் கனப்படுத்துவார். உன் கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு கொடுத்தால் நிச்சயம் கண்ணீரை துடைப்பார். உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொன்னதுதான். மாற்றி பேசுவது நம்ம ஆண்டவருக்கு பழக்கமே இல்லை. மாற்றி பேசுவது பழக்கமே இல்லை. உன்னை வாழ வைப்பேன் நான் சொல்லிட்டேன், நிச்சயம் வாழ வச்சிருவேன். நிச்சயம் இந்த பூமியில் உன்னை வாழ வச்சிருவேன், கவலையே படாது. அவ்வளவுதான். அந்த வார்த்தை நம்பினவன் இப்பொழுது 600 பேர் கூட சேர்ந்து போறாரு. எங்க? தொடர்ந்து போய் பிடிக்கிறதுக்கு. அடுத்தது அங்க கொஞ்சம் பேர் நின்று போயிட்டான் கூட வந்தவன். இதுக்கு மேல நம்மளால முடியாது சாமி, ஆல்ரெடி அழுது நீ யாரை நம்பி கூட கொண்டு போறியோ அவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கலந்து ஓட தான் பார்ப்பான். அல்லேலூயா. ஏமாற்றமும் சேர்ந்து வரும். அல்லேலூயா. தெய்வத்தை தவிர எந்த மனிதனையாவது நாம் மேன்மைப்படுத்தி முன் நிறுத்துவோமே ஆனால் நீ சந்திப்பது அவமானம்தான். ஏமாற்றத்தை சந்திப்பாய். அல்லேலூயா. இவர் என் கம்பெனியில் பாஸா இருக்கிறாரு, இவருக்கு நல்லா நான் இறங்கி எல்லா பணிவிடைய செஞ்சா அவரு தாழ்மை மிக முக்கியம். நன்றாய் கவனிங்கள். தாழ்மை வேணும் தேவ பிள்ளைக்கு. ஆனா அதே தேவ பிள்ளை அடிமையா போயிடக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா நான் சொல்றது? நீ தாழ்மையாய் பேசுவது நல்லதுதான், தாழ்மையாய் நடந்து கொள்வது நல்லதுதான், தாழ்மையாய் பழகுவது நல்லதுதான். ஆனால் அடிமையின் ரூபம் எடுக்கக்கூடாது. நம்மால் இருக்க குழி தோண்டி பூமியில் இறங்கிறவான் தாழ்மையை வெளிப்படுத்துறேன்னு. அந்த மாதிரி ஆளை பார்த்தா கோபம் எங்க இருந்தா எனக்கு வரும்னே தெரியாது. தாழ்மை தாழ்மை அப்படியே குனிஞ்சுதான் பேசுறது, பணிஞ்சுதான் பேசுறது, வளைஞ்சுதான் பேசுறது. நீ யாரை நம்புறியோ கூட வருவான்னு அவன் நடுவில் கையை கழட்டி விட்டுட்டு அதுக்கும் அவனுக்கு சம்பந்தமே இருக்காது. அல்லேலூயா. ஏமாற்றப்படுவோம். அடுத்தது கடக்க கூடாமல் நின்று போனார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க? ஆற்றுக்கு அந்த பக்கம் நின்று போயிட்டான், இனி கூட வர முடியல. ஆனால் இப்பொழுது இந்த தாவீதோ வார்த்தையை பெற்றவன், வாக்கு தத்தத்தை பெற்றவன், ஜீவனுள்ள தேவனுடைய சித்தத்தை அறிந்தவன், முன்னாடி ஏறி போகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? வார்த்தை போதுங்க உங்களை வாழ வைக்கிறதுக்கு. ஆமென். இந்த வார்த்தை போது உங்களை கனப்படுத்துவதற்கு. எல்லாரும் நின்று போனார்கள். எல்லாரும் விலகி விலகி கொஞ்சம் கொஞ்சமாய் விலகி போறாங்க. ஆனால் இந்த தாவீது விடவே இல்லை. வாக்கு தத்தத்தை நம்பினவன் புறப்பட்டு மேலோங்கி ஓடி 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 முன்பாக போகிறான். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு வார்த்தை இருக்குதா? பயப்படவே பயப்படாதீங்க. எனக்கு வார்த்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். எனக்கு வார்த்தை கொடுத்தவர் உண்மை உள்ளவர். சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறார். சும்மா வாயில சொல்றது இல்லை, எழுதி கையில கொடுத்துட்டு போயிருக்காரு. இதெல்லாம் நான் செய்வேன்னு. அதை மிஞ்சி அவரால் வெளியே போகவே முடியாது. நிச்சயம் என்னை ஆசீர்வதிப்பார், நிச்சயம் என்னை பிளஸ் பண்ணுவார், நிச்சயம் என்னை உயர்த்துவார், நிச்சயம் என்னை கனப்படுத்துவார், நிச்சயம் என்னை வாழ வைப்பார் என்கிற நம்பிக்கையோடு. ஒரு பக்கம் வெறுமை, இன்னொரு பக்கம் நெருக்கம், இன்னொரு பக்கம் கூட இருந்தவரால் வந்த பிரச்சனை, பாதி பேர் விலகி போன ஒரு போராட்டம், இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு மனுஷனை நெருக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவன் தொடர்ந்து போகிறான். வேகமாய் வாசிக்க கேட்போம். 11:12. கைவிட்டான். நன்றாய் கவனிங்கள். இப்போ அதான் இந்த கதையிலே ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. முக்கியமான ஒரு துடுப்பு சீட்டை அங்கே விட்டுட்டு போறான். யாரு? எந்த சத்ரு கொள்ளையடித்தானோ அவனே விட்டுட்டு போறான். எவிடன்ஸ். இந்த கொலை பண்றவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? திருடுறவனெல்லாம் ஏதோ ஒரு சின்ன எவிடன்ஸை வச்சு தான் பெரிய விஷயத்தையே கண்டுபிடிப்பாங்க. சின்ன காரியத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி ஒருத்தருக்கு தான் கர்த்தர் வியாதியை கொடுத்து அங்கே விட்டுட்டு போயிட்டானுங்க. என்னை எஜமானன் என்ன பண்ணிட்டான்? விட்டுட்டாயா? இப்போ என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் பலவீனமா இருக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் அடுத்தது அவன் சொல்ற வார்த்தையை கேளுங்கள். அக்கினியினால் சுட்டெரித்தோம். யார் இப்ப தீயினால எரிச்சது? எரிச்சவரே இப்ப மாட்டிருக்கிறாரு அவன் கையில.
யார்? நாங்க தான் போனோம். இல்லாத இடத்துல நாங்க தான் ஃபுல்லா காலி பண்ணோம், எல்லாம் பண்ணோம். நான் யுத்தத்தில் அவங்க கூடவே இருந்தேன், எல்லாம் செஞ்சேன். ஆனா இப்ப நான் வியாதிப்பட்டன்ற ஒரே காரணத்துக்காக என் எஜமான் என்னை விட்டுட்டு போயிட்டான். எதுக்காக விட்டுட்டு போனா தெரியுமா? தாவீதுக்கு அட்ரஸ் கொடுக்கறதுக்காக. அல்லேலூயா. உன்னை எந்த சத்துரு அழித்தானோ அவனை கொண்டே கர்த்தர் உன்னை வாழ வைப்பார். அல்லேலூயா. என் சத்துருக்களுக்கு மத்தியில் நீர் எனக்கு ஒரு பந்தியை ஏற்படுத்தி, சத்தமா சொல்லுங்க, சத்துருக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துவது பழைய ஸ்டைலு. புது ஸ்டைல் எப்படின்னு சொல்றேன்? உனக்கு பந்தியை ரெடி பண்றதே அந்த சத்துரு தான். அல்லேலூயா. உனக்கு பிரியாணிக்குன்றதே உன்னை வாழக்கூடாது, நீ அழியணும், நீ ஒண்ணும் இல்லாமல் போகணும்னு நினைச்சாம பாருங்க, அவன் தான் உனக்கு விருந்தே ஏற்படுத்துவான். ராஜ விருந்து, ரிச் ஃபுட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எவன் உன்னை காலி பண்ணணும்னு இருக்கக்கூடாது நினைச்சானோ அவனை கொண்டே கர்த்தர் சகல காரியத்தையும் செய்வான். ஆமென். அதுதாங்க பிளெஸிங், அதுதான் ஆசீர்வாதம். நான் பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரணும். இவன் கூட கர்த்தர் இருக்கிறாரியா, சாதாரணப்பட்டவன் கிடையாது, இவன் கூட ஆண்டவர் இருக்கிறார்ன்ற பயம் வரணும். இப்போ இவனை விட்டுட்டு போனதுக்கு காரணம் என்னன்னா, இவன் தான் அட்ரஸே கொடுக்குறான் அவனுக்கு எங்க இருக்கானுங்கன்னு. இப்ப தாவீது கேட்கிறான், வேகமாய் வாசிக்க கேட்போம். கூட்டி கொண்டு போகிறேன். இப்ப அட்ரஸ் கொடுத்தது யாரு? நான் தான். அந்த ஊரை எரிச்சேன், சிக்லாக்கை எரிச்சது நான் தான். கொள்ளடிச்சிட்டு போகும்போது எல்லாத்தையும் பார்த்தவன் நான் தான். கொள்ளடிச்சிட்டு போனவன் எங்க இருக்கான்றது எனக்கு தான் நல்லா தெரியும். எல்லாம் பண்ணினேன். ஆனா நீ என்னை யாருக்கிட்டையும் ஒப்பு கொடுத்துறாத, நீயும் எனக்கு சேஃபா இருக்கணும், அவனும் என்னை பத்திரமா பார்த்துக்கணும், அவங்கிட்ட விட்டு கொடுத்துறாத, நான் உன்னை கொண்டு போறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் பிஸ்னஸை யார் தகர்க்கணும்னு நினைக்கிறானோ, உன் பிஸ்னஸ்ல நீ மேலே வரக்கூடாதுன்னு எவன் நினைக்கிறானோ, சில குடும்பம்லாம் நல்ல ட்ரெஸ் உடுத்தினா சிலருக்கெல்லாம் பொறுக்காதுங்க. நல்ல ட்ரெஸ் உடுத்தி ஒரு நாள் சந்தோஷமா சிரிச்சு பேசுவான், அடுத்து அந்த வீட்டுக்குள்ள பிரச்சனை போராட்ட. மனுஷனுடைய கண்ணு மந்திரத்தை விட பவர் ஜாஸ்தி. நல்லா கவனிச்சு பாருங்க, வீட்டில் நல்லா அழகா ஒரு குட்டி பிள்ளை நல்லா சாப்பிட்டு விளையாடிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வந்துட்டு போயிருப்பாங்க. அந்த கண்ணு அப்படியே பார்த்தோம், இன்னும் அழகா சாப்பிடுது, முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு உன் பிள்ளை சாப்பிடாது. மந்திரத்தை விட கண்ணுக்கு பவர் ஜாஸ்தி. மந்திரத்தை கூட உடச்சி எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம். ஆனா இந்த கண்ணு இருக்குதே, அவங்களுக்கு என்னையா, அந்த குடும்பத்துக்கு என்னையா, முடிஞ்சது கதை. தேவையில்லாத ஜுரம் வரும், காரணமே இல்லாமல் டாக்டர் ஃபீஸ் கொடுப்போம், காரணமே இல்லாமல் வர்ற காசெல்லாம் வீணா போகும். இன்னைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. வா, சத்துருக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்தி அழகு பார்ப்பார், மேன்மைப்படுத்தி வாழ வைப்பார். யாருக்கு என்ன பிஸ்னஸ் நடக்குதோ இல்லையோ, ஊரே லாக்டவுன் ஆனாலும் உன் பிஸ்னஸ் தடையே இல்லாம கர்த்தர் ஓட்டுவார். ஆமென். உன் கடை மட்டும் நல்லா ஓடும், உன் பிசினஸ் நல்லா ஓடும். எந்த இடத்துல நின்று கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. மீதம் எடுத்து வைக்கிற ஆசீர்வாதங்களை உன் வீட்டிலே அவர் கொட்டி கொடுப்பார். ஐயா, நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு நாளும் கை விடுகிறவரே அல்ல, கை விடுகிறவரே அல்ல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 16வது வசனம். ஆடி பாடி, நல்ல அழகா இருக்கு. ஆடி பாடி என்ன பண்ணாங்களா? கொண்டாட்டம். எல்லாத்தையும் அடிச்சு மாத்தியாச்சுடா, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கியாச்சு. யாரோ பெரிய ஆளுன்னு சொன்னாங்களே, எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இனி நம்ம ஜாலியா இருப்போம், சேரா சந்தோஷமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். எல்லாத்தையும் நம்ம கொள்ளடிச்சு கொண்டு வந்து சத்துரு அப்படிதான் ஆடுற மாதிரி தெரியும். அல்லேலூயா. அவன் ஆட்டம் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஆமென். ஆட்டத்தை முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப ஆடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அணைய போகிற விளக்கு நல்லா கொழுந்து விட்டு எரியுமா கடைசியா? சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் பார்த்ததில்லை. நல்லா கொழுந்து விட்டு எரியும்னு சொல்லுவாங்க. ஆடு 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 ஆடுன ஆட்டம், துள்ளலும் சாட்டமும் தாங்கலைங்க. ஏய் ஜெயம் ஜெயம், நமக்கு தான் நமக்கு தான் நமக்கு தான் நமக்கு தான். ஒரு ஆட்ட சத்தத்தை இவன் பார்க்குறான், இங்கே ஒருத்தன் நொந்து போய் நிற்கிறான், எல்லாத்தையும் இழந்து போய். கர்த்தரை நம்மளும் எப்படி இருக்கிறான்? இன்னைக்கு எல்லாரும் அப்படிதான். நம்ம சர்ச்சுக்கெல்லாம் சரியாதான பிரதர் போகிறோம், நம்மளாம் சரியாதான பிரதர் சர்ச்சில் எல்லாம் செய்கிறோம். ஆனால் நமக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம்லாம் வருது பிரதர்? எதுக்கு வருது? ஆனால் அவங்கெல்லாம் பாருங்க, என் கோயில் பக்கமே போகிறது கிடையாது, நிம்மதியாக சாப்பிட்றான், நல்லா இருக்கான். அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வெளியே இருந்து ஈன்னு சிரிக்கிற நம்ம அழகு பார்த்துட்டு அவங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு முடிவுக்கு வந்துடக்கூடாது. அவன் வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். நம்மளையாவது கர்த்தர் நிம்மதியாக கஞ்சி குடிக்க வச்சிருக்கிறாரு. அவன் ஒன்றுமே சாப்பிட முடியாமல் உட்காந்துருப்பான், உடம்பெல்லாம் வியாதியை வச்சுக்கிட்டு. ஆனால் நம்ம ஒரு கஞ்சி சாப்பிட்டாலும் நிம்மதியாக சாப்பிட்றோம்ல. ஹல்லேலூயா. அதுதாங்க ஆசீர்வாதம், அதுதான் பிளெஸ்ஸிங் இருக்குது.
நமக்கு மட்டும் ஏன் ஃபினான்ஷியலி ஒரு பிரேக் த்ரூ வர மாட்டேங்குது? அவங்களாம் நல்லா இருக்காங்க, சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க, சொந்த பந்தங்கள் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கட்டும், அவன் நல்லா இருக்கட்டும். அவன் பலத்தை நம்பி நல்லா இருக்கான், நான் தெய்வத்தை நம்பி கொஞ்சம் கொஞ்சமாக பலனடைஞ்சு மேலே வரேன். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் லேட்டாக வந்தாலும் நாங்களாம் லேட்டஸ்டாக வருவோம். அல்லேலூயா சொல்லுங்களா? அல்லேலூயா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எனக்கு வர ஆசீர்வாதம் பைபாஸில் நிற்குது, நிச்சயம் என் வீட்டுக்கு வந்து சேருன்ற விசுவாசம். அவ்வளவுதான். இப்போ இங்கே ஒரே கூத்து கும்மாளம் போயிட்டு இருக்கு. 17 வாசிக்க கேட்போம். முறியடித்தான். தப்பவில்லை. நன்றாய் கவனியுங்கள், உன்னுடைய விடாமுயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நேரங்காலம் பார்க்காம ஓடுறீங்க பார்த்தீங்களா? 1000 டயர்டு இருந்தாலும் போராட்டம் இருந்தாலும் காலையில் மாதவரத்தில் ஒரு மீட்டிங் முடிச்சுக்கிங்க, அதுக்கப்புறம் வேகமாக போய் தாம்பரத்தில் ஒருத்தரை சந்திக்க வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் படப்பையில் கிராமத்தில் போய் ஒருத்தரை சந்திக்க வேண்டியது இருக்கும். அங்கே இங்கேன்னு அலையிறீங்க பார்த்தீங்களா? அந்த அலைச்சல்களை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணுவார்? பிளஸ் பண்ணுவார். என் பிள்ளை எவ்வளோ பிரயாசப்படுறான்டா, எவ்வளோ ஓடுறான், எவ்வளோ உழைக்கிறான், அவனை நான் ஆசீர்வதிக்கட்டும். இவன் விடாமுயற்சி, அலைச்சல் ஒரு பக்கம், இழப்பு ஒரு பக்கம். இவன் ஆடின கும்மாளத்தை பார்த்த உடனே வந்தது வேகம், அட்டி 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 அட்டின்னு அட்டிக்கிறான். எப்போ? அன்று சாயங்காலம் தொடங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும். ஆமென். சத்துருடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் விடாமுயற்சியோடு உன்னுடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் இருக்க வேண்டும், கருத்துள்ள ஜெபம் இருக்க வேண்டும், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும், போராடி ஜெபிக்க வேண்டும், கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும், உபவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அடுத்து 10 நாள் விடுறதில்லை, ஏதோ ஒரு நாள் உபவாசம் பண்ணிட்டு 10 நாள் சும்மா இருக்கிறது இல்லை, ஏதோ ஒரு நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு 10 நாள் சர்ச்சுக்கு லீவு போடுறது இல்லை. விடாமுயற்சியோடு. ஆமென். 18 வாசிக்க கேட்போம். எல்லாவற்றையும் விடுவித்தான். அடுத்தது ஒன்று குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஹல்லேலூயா. ஜெபிச்சு 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 ஆண்டவரோடு போராடி 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 ஆண்டவரோடு நேரத்தை செலவெடுத்து என்னென்ன காரியத்தை எல்லாம் அவன் இழந்தானோ, அவன் மனைவிகள், அவன் பிள்ளை, எல்லாவற்றையும் அவன் திரும்ப எடுத்தான். எல்லாம் கையை விட்டு போகும்போது முதல் 3 வசனம் வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அதில் அவர்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடித்தார்கள், ஆனால் கொன்று போடாமல் பாதுகாத்தான். ஆமென். கொள்ளையடிக்கும் வரை ஆண்டவர் பேசாமல் இருந்தார். ஆமென். ஆனா யாருடைய உயிர் மேலே கை வைக்க கர்த்தர் என்ன செய்யல? பர்மிஷன் தரவே இல்லை. உன் பர்மிஷன், ஆண்டவர் பர்மிஷன் இல்லாம நம்ம மேல ஒருத்தர் கை போற்ற முடியாது, கொன்னிட முடியாது. காரணம் என்ன தெரியுமா? காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அடி அடி அடின்னு அடிச்சவன், அல்ல 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 நலஞ்சவன், போராடினவன் என்ன செய்தான்? சகல ஆசீர்வாதங்களையும், எது என் வீட்டை விட்டு வெளியே போச்சோ அதை திரும்பவும் அவன் கையிலே எடுத்துக்கொண்டான், திரும்பவும் எடுத்துக்கொண்டான், திரும்பவும் பெற்றுக்கொண்டான். 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்துக் கொண்டான், ஓட்டி. இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். ஹல்லேலூயா. கடைசியாய் வரும்பொழுது கடைசியாய் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறார். இது யாருடைய கொள்ளை? தாவீதோடைய கொள்ளை. ஏன் கர்த்தர் பாதி பேரை பாதியில விலக்கி விட்டார் தெரியுமா? நடக்க முடியாம சோர்ந்து போய் நீதான் ஜெயம் எடுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? வார்த்தையை பெற்றவன் நீதான். ஆமென். வாக்கு தத்தத்தை பெற்றவனால் தான் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியும். வாக்கு தத்தங்களை பெற்றவனால் தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். வாக்கு தத்தங்களை பெற்றவனால் தான் சூழ்நிலையை ஜெயிக்க முடியும். வாக்கு தத்தங்களை பெற்றவனால் தான் எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப கடைசியா ஜனம் ஒரு கோஷம் போடுது, இது எல்லாம் தாவீதுடைய கொள்ளை. நாங்க கூட போல, தாவீது அடித்தார், தாவீது ஜெயித்தார், தாவீது மீட்டு கொண்டார், தாவீது கொண்டு வந்தார், இது அவருக்கு சொந்தமானது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துல ஒருவனும் கை வைக்க முடியாது. ஆமென். நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்களேன்.
உன் பிள்ளை மேலே ஒருவனை கை வைக்க முடியாது, உன் பிஸ்னஸில் அவனை கை வைக்க முடியாது, உன் வேலையில் ஒருவனை கை வைக்க முடியாது, உன் குடும்பத்தில் யாரும் கை வைக்க முடியாது. காரணம் என்ன? அது உன்னுடைய சொத்து. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார், பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார், அழகாய் நடத்துவார். எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு விஷன்ஸ் கிடைக்குதோ, எங்க தேவன் நம்மை நடத்துறாரோ அதுக்கு உதவி செய்கிற ஆட்களையும் கர்த்தர் கொண்டு வருவார், ஆலோசனை கொடுக்கிற ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். நீ அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்தில் வேகமாய். ஹல்லேலூயா, சத்தம் உயர்த்தி பரிசுத்த தெய்வத்தை பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glorious God, Hallelujah, 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 கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. 3 நாட்கள் கூட்டம் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாம் வாழ்ந்திருப்பதை என் கண்கள் பார்க்க வேண்டும், காதுகள் கேட்க வேண்டும், அவ்வளவுதான். ஆமென். ஒருவேளை கர்த்தருடைய வருகை தாமதமாகும் என்று சொன்னால் மீண்டும் சந்திப்போம், இல்லை என்று சொன்னால் மகிழ்விலே நாம் சந்திப்போம். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லி நினைவுபடுத்த விரும்புகிறேன். சகல ஆசீர்வாதங்களையும் திருப்ப போகிறோம். ஆமென். விட்டதா பிடிக்க போறோம். ஆமென். இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக சிலர் குடும்பத்தில் கர்த்தர் 2 அற்புதங்களை செய்து உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நசரேய இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், கர்த்தரை நம்பி இந்த வார்த்தை நம்பி நிற்கிற உங்கள் குடும்பத்திலே 2 அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் சம்பவிக்கும். அது உன் கண் பார்க்க நடக்கும். நீ எதிர்பார்த்திருக்கிற ஒரு காரியம் உனக்கு நிச்சயம் நடக்கும். அவர் உன்னை கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் ஜெயபலமானவர், யுத்தத்தில் நமக்கு வெற்றியை தருகிறவர். அவர் உன்னோடு கூட வருவார், உன்னோடு கூட வருவார். ஜெயத்தை கொடுக்கும்படி உன்னோடு கூட வருவார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றில் குறைவுபட்டு போவதே இல்லை. ஆமென். உங்க பிள்ளைங்க பூமியில வாழ்ந்திருக்கிறதை உங்க கண்கள் பார்க்கும். ஆமென். உன் பிள்ளை சந்தோஷமாய் கர்த்தருக்காய் நிற்பதை உன் கண்கள் பார்த்து அவரை பூரிப்பாய் அவரை ஆராதிக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார்.
ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹalleluya. Hallelujah. உடைய நாட்களில் அவர் ஜெயத்தை கொடுப்பார், அவர் விடுதலையை கொடுப்பார், அவர் நிச்சயம் உன்னை வாழ வைப்பார், நிச்சயம் உன்னை வாழ வைப்பார். ஹalleluya, ஹalleluya. ஓ உம்முடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகள் மீது இறங்கி வருவதாக ராஜா. எல்லா வலது கரத்தை உயர்த்தி அருமையான சபை போதகருக்காய் நான் ஜெபிப்போம், மூத்த தேவ மனுஷருக்காய் நான் ஜெபிப்போம் ஒருமனப்பட்டு. ஹalleluya. ஆண்டவரே, கடந்த நாட்களில் ஆண்டவரே ஏற்பட்ட பலவீனங்களின் நிமித்தம் பலனெல்லாம் இழந்து போய் நிற்கிறாங்கள் ஆண்டவரே. உம்முடைய பரிபூரண சுகம், பரிபூரண பலன் இப்பொழுதே இறங்குவதாக, நரம்புகளினுடைய வல்லமை இறங்குவதாக, தசைகளினுடைய வல்லமை இறங்குவதாக, இரத்த அணுக்களினுடைய வல்லமை இறங்குவதாக. ஓ ஒவ்வொரு ஜாயிண்டிலும் உடைய வல்லமை இறங்குவதாக ராஜா. பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக ராஜா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உடன் ஊழியருக்காய் ஸ்தோத்திரம், அவரையும் ஆசீர்வதியும், குடும்பத்தை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. சபை கமிட்டி மெம்பர்ஸ்க்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மூத்த விசுவாசிகள், புதிய விசுவாசிகள், சிறு பிள்ளைகள், வாலிபர் ஐக்கியம், ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய கரம், ஆசீர்வதிக்கிற கரம் பலமாய் இறங்குவதாக ராஜா. இந்த 3 நாட்களும் நான் ஒரு அப்ரோஜனமான மனிதன் ஆண்டவரே. 3 நாட்களும் கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். சகல துதி கன மகிமை ஸ்தோத்திரங்கள் யாவும் நீர் ஒருவரே எடுத்துக்கொள்ளும். பிரியாத நேசரின் கரம் உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்தட்டும். இப்பொழுது உடைய பிள்ளைகள் வீட்டுக்கு போறாங்க ஆண்டவரே. அற்புதங்களை நடக்க செய்வீராக, வாசல்களை திறந்து கொடுப்பீராக. நாளை காலையில் உடைய பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் எல்லாம் கேட்கட்டும். ஆசீர்வாத வெடிப்புகள் எல்லாம் வெடித்து கிளம்பட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும். பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீராக. உங்க நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.